உடி பாபா முன்னாடி வந்துட்டு இருக்க வண்டி எல்லாம் பாக்குறாங்க. குழி வரும், இவ்வளவு பெரிய குழி இருந்தா பிரெக்னன்சி லேடிஸ் இந்த மாதிரி வயசானவங்க கொஞ்சமாவது மண்ணெண்ணு அள்ளி போட்டா கூட பரவாயில்ல. இன்னும் என்னடா வண்டி ஓட்டுறோமே எதுவும் பிரச்சனை வரலன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, இதை பாருங்க. ஐயோ. So hey guys, welcome back to channel, welcome back to a video of Ride with Kali. Yes, நம்ம இப்போ ஒரு ரைடில் இருக்கோம். அண்ட் எஸ் கைஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் அப்போவே உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஓ ஐயோ, நம்ம ஊரில் தான் பிரச்சனை, நிற்க மாட்டானுங்க. எஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், அந்த ஹெல்மெட் அன்பாக்சிங்கில் நம்ம ஒரு சின்ன ரைட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலே இதான் நான் ஃபஸ்ட் டைம் மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சைடு தான் விளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் மோட்டோ வ்ளாக் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் எஸ், இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஜுகார்டு மாதிரி பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஹெல்மெட் புதுசு, நான் என்கிட்ட இப்போ கையில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை. எனக்கு ஆடியோவும் இப்போ எப்படி உங்களுக்கு கேட்கணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை கைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, விண்ட் நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எதுவுமே நான் இது பண்ணல. ஒரு நிமிஷம், திஸ் இஸ் பிட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. எஸ், அண்ட் நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு 110-20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஒரு ரைடு ஒன்று பண்ண போகிறோம். அண்ட் நான் கொஞ்சம் சின்ன பர்சனல் வாக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த ரைடு. ஸோ ஐ தாட் அதே ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஹெல்மெட் வாங்கிட்டேன், கேமரா கையில் இருக்குது, பட் ஒரு சில ஆக்சரிஸ் மட்டும் கையில் இல்லை கம்ப்ளீட் மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட என்ன சொல்கிறது, இந்த பேக் தெரியுமா, பின்னாடி நார்மலாக போடுற பேக், அதில் கிளிப்பு மாதிரி செட் பண்ணி அதில் தான் இப்போ நான் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ரெக்கார்ட் ஆகுதா கூட எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிரர் எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு. ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஐ ஹோப் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் vlog தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இந்த ரைடு என் கூட இருங்க. அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இல்லை, அது நான் கடைசியாக சொல்லும்போது சாரி. ஓகே, இப்போ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இந்த வண்டியில் நான் ரைடு பார்த்தீங்கன்னா போடுன்னு எனக்கு சத்தியமாக இதே இல்லை, ஐடியாவே இல்லை. அண்ட் சம்ஹவ் ஐ ஆம் மேக்கிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருச்சி ரோடு எடுத்து போகிறோம். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம், பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாம். இந்த ரோட்டில் பெட்ரோல் பங்க் இருக்கான்னு கூட எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆக்சுவலி பழக்கப்பட்ட ரோடு தான், பட் பெட்ரோல் பங்க் ரூட்டெல்லாம் நமக்கு தெரியும். பட் பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. பாப்பா, முன்னாடி ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ரிப்பை 0 பண்ணிடும். ட்ரிப் 20, ட்ரிப் 10. ஸோ கைஸ், அப்பப்போ கேமரா கீழே விழுந்துருது, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்பா, பின்னாடி வீல் ஸ்பின் ஆகுது. ஸோ R15 உண்மையாக சொல்கிறேன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மஷின். எனக்கு ரொம்ப நாளாகவே நான் என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பைக்குன்னு தான் சொல்லுவேன். இது அவ்வளோ ஒரு ரா பவர், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மஷின் தான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட இன்ஜின் ருசிச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினை சொல்லலாம். பிகாஸ் 150cc லிக்விட் கூல் இன்ஜின், உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கிது, உங்களுக்கு பவர் இருக்குது, இனஃப் டார்க் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் இதை நிறைய பேர் இப்போ டூரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விண்டு நாய்ஸ் வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கின பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்காக தான் நான் வாங்கினது. அண்ட் இது அதுக்காக தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் கார்டோட நான் வாங்கினேன். ஸோ மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா காற்று வேறு லெவல் அடிக்குது. மேலே வெண்டு ஓப்பனாக இருக்கான்னு தெரியல. யாரா டே எங்கடா வர, எப்படி போடா, எப்பா வேற லெவலில் ஓட்டுறாங்க. நம்ம இங்கே டிஎன்எஸ்டிசி பஸ்ஸெல்லாம் யோசிக்காமலே ஏறுறாங்க. முன்னாடி ஒரு ஜீவன் வருதுங்கிற மதிப்பே இல்லை. பைக்கு தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தானே நிறைய பேருக்கு இருக்குது. பட் நம்ம தான் சேஃபாக போகணும். என்னடா ரோடு திடீர்னு காணாம போச்சுன்னு பார்த்தேன். ஸோ நம்ம தேவிப்பட்டினம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நான் கிளம்புனதை பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையோ. நான் கிளம்புனது ராமநாதபுரத்து கிளம்புனேன். இப்போ டுவர்ட்ஸ் தேவிப்பட்டினம் வழியாக நம்ம ஒன்றும் இல்லை, காரைக்குடி கிட்ட தேவக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் அதவே ஒரு பிளாகாக போடலாம் தான். ஸோ இதுதான் தேவிப்பட்டினம் ரோடு. பட் நம்ம உள்ளே போக தேவையில்ல. அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்கு. நம்ம ஊரில் ஒரே ஒரு பயங்க,
நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலுமே அங்கே ஒரு நாய் நின்றாலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். இப்போ அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வண்டி கேமரா ஆஃப்ல இருந்துச்சு, வண்டி கிட்ட வந்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி போன கார் வந்து ஒரு சடன் பிரேக் போட்டாங்க. அப்படியே ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிராஸ் ஆச்சு. அதுதான் ஒரு பெரிய பயமே நம்ம ஊரில். பிகாஸ் ரைடர்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே அது பயம். ஏன்னா பைக்கில் பைக் அண்ட் கார் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக இருக்கும். பெரிய வண்டி டேமேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் பைக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜும் அதிகம், உயிர் சேதமும் அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டே அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு நல்லது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது பார்க்குறோம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓடு எப்பா சரியான ஆஃப் ரோடு அது. இது வந்து ஹிமாலயன் இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் பைக்னால கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன், ஹார்ட் சஸ்பென்ஷன். நம்மளே ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டே போயிடும் போல இருக்கு. அட்வென்ச்சர் பைக்குன்னு தான் வேற லெவலில் இருக்கும் இப்போ இல்லை ஓட்டுறதுக்கு. நமக்கு அது பழகிருச்சா, பின்னாடி வந்துட்டு இருக்க வண்டி எல்லாம் பாக்குறாங்க, என்னடா அவன் பாரு போயிட்டு இருக்கானே அப்படின்னு. உடி பாபா அப்படியே போயிட்டு இருக்க வண்டி தான். ஐயோ எஸ், இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் போட்டாங்கன்னா செமையா இருக்கும். என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெச்சே அழுத்தலாம். நம்ம அந்த சென்னையில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு தெரியுமா, ஒரு அது என்ன ரிங் ரோடு, மதுரை வயல் போகும். அந்த ஒரு நிமிஷம், மதுரை வயல் போகும் தெரியுமா, அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணலாம். தலைவரை எங்கே வரீங்க, என்ன தலைவரை நீங்கள்? ஆனால் பைக்குனா கூட கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, உண்மையாக சொல்கிறேன். பெரிய வண்டி வந்து பெரிய வண்டி காரே மதிக்க மாட்டாங்க. நான் கார்லாம் போயில செம்மையாக இருக்கும். ஐயோ அவன் பாடு ஏறி இந்த லேனில் வருவாங்க, எப்படி வருவாங்க, எங்கிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஐயோ என்னையா பண்ணுறங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏங்க அது இன்னொரு விஷயம். ஐயோ நான் லாஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன், செரி வாசஸ் டிடிஎஃப்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதோட என்ன இதுன்னு சொல்ல கான்செப்ட் என்ன சொல்கிறேன், நான் வந்து அதை வந்து எதுவுமே வந்து கண்டென்ட்டுக்காகவோ இல்லை கண்டென்ட் இல்லாமையோ இல்லை நான் வந்து ஆக்சுவலி வளரணுமோ இல்லை அவங்க வளர்ச்சி பார்த்து நான் வந்து போகிறேன் பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக இல்லை. நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து கொடுத்துட்ருப்பேன் எப்பவுமே. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஜென்ரலாகவே ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் யாருக்கும் சொம்பலாம் தூக்க மாட்டேன். நான் அவங்க ரெண்டு பேருக்கும் சிங்சாங் அடித்து நான் வந்து அவங்கள பற்றி பாராட்டி பேசி நான் வந்து என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுமோ அது சொல்லும், எனக்கு அது தேவையே இல்லை ஆக்சுவலி. ஸோ நான் அவங்கள பற்றி தப்பாகவும் சொல்ல, நான் அவங்கள பற்றி திட்டவும் இல்லை, ரைட். நான் அந்த வீடியோ வந்து யாருமே திட்டவில்லை. எனக்கு என்ன தோணுச்சோ ஆக்சுவலி யூடியூப் கம்யூனிட்டிக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல, பட் அதான் உண்மை. நாங்கள் யூடியூப்க்கு இருக்கிறனால நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ் பேசுகிறோம், மற்ற யூடியூபர் புரியுது அவங்களுக்கு, இன்னொரு யூடியூபர் கிட்ட பேசுகிறோம், அந்த யூடியூபர் இவன்ட்ட சொல்லுறதும் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கான்டாக்ட்லாம் இருக்கும். ஒரு 4 யூடியூபர் வந்து என்ன சொல்கிறது ஒரு எல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. உங்களுக்கு நான் தெரியும் நிறைய பேர் ரைடு கூட குரூப்பாக தான் ரைடு பண்ணுவாங்க, 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் கம்யூனிட்டியில். பட் எல்லாரும் கான்டாக்ட் தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரு என்னன்னா ஒரு போட்டி போடாமல் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரில. நீங்கள் வந்து வேற ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிற ஆளாக இருந்தீங்க வச்சுங்களேன், தட் அது வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷன். இப்போ பிளாக் ஷிப் இருக்குது, மைக் செட் இருக்குது, இவங்களுக்குள்ள ஹெல்தி காம்படிஷன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஒரு மோட்டோ விளாகர் யா நீ வந்து ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியவன். நீ வந்து உன்னோட கண்டென்ட்டை வந்து ஒரு நெகட்டிவாகவே காமிச்சிட்டு இருக்க. அது ஏன் அதுதான் நான் கேட்குறேன். நீ வந்து மற்ற ஊரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் நம்மளையும் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக சொல்கிறாங்க இருங்க. நீ வந்து ரொம்ப ஈஸியாக வளரணும்னா வந்து ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டினாலே நம்ம ஈஸியாக வளருவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஆக்சிடென்ட் ஆனால் போடு, நான் இல்லைன்னே சொல்ல. எனக்கும் காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது. பட் சமூகம் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக நடந்தால் கூட we can put it out, ரைட். அது நீங்கள் காமிக்கலாம். பட் ஒரு எவனோ ஒருத்தர் விழுந்திருப்பான் ரோட்டில், என்னமோ நடந்திருக்கும், அதுக்கு நீ போடுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குயா. எதுக்கு அதெல்லாம்? தலைவர் ஃபுல் போதில் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், என்னடா வளரிட்டு இருக்கா அப்படின்னு.
ஸோ அதுதான் நான் கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரைடில் வந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஜஸ்ட் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, என்னோட ஸ்லாங்கு என்னடா இது டே வாடா அப்படிங்கிற பேசுறதுன்னே அது என்னோட ஸ்லாங். நான் யாரையும் மரியாதை குறையா இல்லை அந்த மாதிரிலாம் நான் பேசுறது கிடையாது. என்கிட்ட நேரில் பழகணும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹவு ஐ கிவ் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நான் எப்பவுமே யோசிப்பேன். அது யாராலும் சரி, அது எந்த தொழில் பார்த்தாலும் சரி, அவங்க எந்த விதமான டெசிக்னேஷன் இருந்தாலும் சரி, எப்படி சின்னவங்கள பெரியவங்கள நான் அது ரெஸ்பெக்ட் கொடுக்குறது தான். பட் என்னோட ஸ்லாங்னு ஒன்று இருக்கும். நான் பேசும்போது நான் வந்து ஒரு எமோஷனாக பேசும்போது எனக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாங்கை நான் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக நான் வந்து த வே ஆஃப் டாக் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் நான் பேசும்போது இட் வாஸ் அ பிட் டிஃப்ரெண்ட். ஸோ மற்றபடி நான் மரியாதை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அடுத்த ஆஃப் ரோட் R15 வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கேலிப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹைட்ராலிக் கிளச் கேலிப்பர்ஸ்னு போடுவாங்க, அது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபாக் லைட்ஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்குது. அதாவது மாடிஃபிகேஷன்னா யூஸ்ஃபுல் மாடிஃபிகேஷன்ஸ், சும்மா சைலன்சர் மாற்றுறது, அப்புறம் அதை வந்து ஓட்டி பார்க்குறது, அப்புறம் அதை வந்து ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ண மாட்டோம். நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் மாடிஃபிகேஷன், லைக் வந்து ஹெல்ப்ஃபுல்லான மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனோ வெரி வெல் ரைட், நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே DIY தான் பண்ணுவோம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. ராசா 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 பார்த்து ராசா. ரோடு என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது எவ்வா, கொஞ்சமாவது மண்ணெல்லாம் அள்ளி போட்டால் கூட பரவாயில்ல, இவ்வளோ குழியாக இருந்துச்சுன்னா எப்படி போகிறது யோசிச்சுப்பாங்க. ப்ரெக்னென்சி லேடிலாம் வந்து பைக்கில் சில பேர்ட்ட காரணம் இருக்காது. ஸோ அவங்க பாருங்கள் குழி வராங்க, இவ்வளோ பெரிய குழி இருந்தால் ப்ரெக்னென்சி லேடிஸ் இந்த மாதிரி வயசானவங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுக்கு. கவர்மெண்ட் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுவது விஷயத்த. யாரு கேட்பா? இட்ஸ் மாடிஃபிகேஷன். ஸோ யூஸ்ஃபுல் மாடிஃபிகேஷன்ஸ் DIYs இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா வந்து வந்துருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்மன்னு இருக்குது. ஸ்பேனரை பிடிச்சி ஸ்க்ரூ ட்ரைவரை பிடிச்சி வேலை பார்க்காம பயங்கர ஒரு மாதிரி இதாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க, ரைடு போக மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேரும் சொன்னாங்க. நம்ம கையல் 92 ரைடர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் சுற்றி விக்கி ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் பாருங்கள் செம்ம பிஸியாகிடுவீங்க, வீடியோலாம் போடுறது கஷ்டம் அப்படின்னாங்க. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய வீடியோஸ் கையில் இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, ஒரு 5-6 வீடியோ நான் கையில் வச்சுருந்தேன், நிறைய வீடியோஸு. ஸோ எடிட் பண்ண வந்துச்சு. அந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ நான் எடுத்து ஆக்சுவலி போட்டுருந்தேன். இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒய்ஃபோட வந்து ரைடு போயிருப்பேன். ரைடில் ஆக்சுவலி அது ஒரு நைட் அவுட்டு சும்மா டின்னர். அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ரைடு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரைடு அப்டேட் சப்போஸ் டு கம் இன் டிஃப்ரெண்ட் vlog. 2 பேருமே அந்த ரைடு அப்டேட் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. கேமரா வேறு லைட்டாக கீழே வந்துடுது. ஐயோ என்ன அது, ஹிமாலயன் போக வேண்டிய ரோட்டில் எம்மா R15 கொண்டு போயிட்டீங்க. எவ்வளோ கொஞ்சமாவது நல்ல ரோடு வரும் பார்த்தா இதெல்லாம் நைட்டு ஓட்டினா யோசிச்சு பாருங்களேன், லடாக் ரோடு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் லடாக் ரோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போயே லடாக்லேயே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து பட்டர் ஸ்மூத்தாக பிடிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் லேண்ட்ஸ்லைட் ஆச்சு இந்த மாதிரி ரோடு ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலே ரோடு இப்படி ஆகிடுதுங்க. லேண்ட்ஸ்லைட்லாம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ரோடே போட மாட்டாங்க நம்ம ஊரில். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா நல்ல ரோடு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எஸ் ரைட் அப்டேட் பற்றி நானும் வந்து என் ஒய்ஃபும் இன்னொரு வீடியோவில் வந்து பண்ணலான்னு அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கோம். பட் சூன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும், பிகாஸ் 2 பேரும் டைம் இல்லை. பிகாஸ் அவங்களும் ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ், நானும் ஒரு ஒர்க்கிங் ஹவர். எங்களுக்கு வந்து இது யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு ப்ரொஃபஷன். பிகாஸ் அவங்களும் வந்து ரைடுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. அவங்களும் ரைடு போகணும் இப்போ ரொம்ப ரொம்ப ஆசை. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹனிமூன் ரைடு ஒன்று போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன் மீன் டைம் வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், ஸோ என்னால் அதை வந்து பண்ண முடியல. பட் அது வந்து கண்டிப்பாக வந்து பை ரோடாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா 60% பை ரோடு போகிறதா இருக்குது, 40% தான் அது வந்து ஒரு ட்ராவல் vlog-ஆக வரும். பட் ட்ராவல் எப்படினா இருக்கலாம், மேபி அ ஃப்ளைட், மேபி அ ட்ரெயின், எப்படினா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ நாங்கள் அதை பிளான் பண்ணிட்டு சூன் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. பேசாமல் எப்படியே வந்திருக்கலாமோ, ஏன் இப்படி சுற்றி வந்தேன்.
ஸோ சூன் உங்களுக்கு வந்து அந்த ரைடு வீடியோஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது என்னடா புதுசு, இன்னும் என்னடா வண்டி வந்து ஓட்டுறோமே எதுவும் பிரச்சனை வரலன்னு பார்த்தேன். பிரேக் சுத்தமாக பிடிக்கலைங்க பாருங்கள். பிரேக் வந்து சுத்தமாக பிடிக்கவே முடியல. வண்டியை வந்து ஏதாவது ஜஸ்ட்டு வந்து ஒரு டக்குன்னு இது வந்துச்சு, பிரேக் பிடிச்சி பார்த்தா பிரேக்கே பிடிக்கலங்க. ஐயோ ஷிட், என்ன பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆக்சுவலி மேப்பில் பார்த்தேன். இன்னும் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் போகணுமா. ஸோ இங்கேருந்து நேராக போயிட்டு ரைட் எடுத்து போகணும். சரி ஓகே பார்ப்போம். பொறுமையாக தான் போயணும். ஆக்சுவலி இந்த இடத்துல வரும்போது டக்குன்னு ஒரு பைக்காரன் க்ராஸ் பண்ணான். சரி அவர் க்ராஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அழுத்துனா சுத்தமாக பிரேக் பிடிக்கல. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். ஐயோ பொறுமையாக தான் போய் ஆகணும். பிகாஸ் பிரேக்கு ஃப்ரண்ட்டு தான் இருக்குது, ரேர் பிரேக் சுத்தமாக. இங்கே பாருங்கள், பிரேக் அமுக்கிறேன் பாருங்கள், அவங்க தெரியும் நினைக்கிறேன். சுத்தமாக மூவ் ஆகலை பாருங்கள். ஐ மீன் பம்பிங்கே இல்லை பிரேக்கில். யோ பார்த்தாங்க போகணும். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் a time மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. ஐ வில் see you soon in next video. Bye, take care and do what my dear friends. Stay happy, stay safe. நிறைய வீடியோஸ் வரும், ரைட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் கப்பலார் வந்து அவங்க வந்து இப்போ ரைட் வீடியோ பண்ண போகிறோம். நிறைய டிஆர் வீடியோஸ் வர போகுது. அண்ட் எஸ், ஸ்டே டியூன், நிறைய வீடியோஸ் வரும் கைஸ். பாய்.